ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு ஃபியா கிரியேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் புதுசாக வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்டா இல்லை வேஸ்டா அப்படின்ற நேமில் நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன வரப்போகுது அப்படின்னா, இப்போ வந்துட்டு அந்த ஒவ்வொரு ரிவ்யூவோட ஹானஸ்டான ரிவ்யூ வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிமார்ட்டில் வாங்கின கப் நூடுல்ஸ் இருக்குல்ல, அந்த கப் நூடுல்ஸ் தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம டிமார்ட்டில் வாங்கின டாப் பிராண்டு கப் நூடுல்ஸு ஹானஸ்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதோட வெஜ் அண்ட் சிக்கன் அதோடைய மாஸ் கம்பேரிசன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். சிக்கனில் வந்துட்டு நிஜமாவே சிக்கன் பீசஸ் இருக்கா, வெஜ்ஜில் வந்துட்டு எவ்வளோ டேஸ்ட் இருக்குது, எல்லாமே எது ஒர்த்து, எது எவ்வளோ ரேட்டு, என்னோட ரேட்டிங்ஸ் என்ன, ஹானஸ்டான ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் நூடுல்ஸு. இது வந்துட்டு இதனுடைய பிராண்டோட நேமே கப் நூடுல்ஸ் தான். ஸ்பைசி சங்கி சிக்கன் ஃப்ளேவரில் வந்துட்டு நம்ம எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டெப்பை வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் 3 மினிட்ஸில் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிரும் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த இன்சைடில் ஒரு லைன் இருக்குமா, அந்த லைனுக்கு வரை நம்ம ஹாட் வாட்டர் வந்துட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்துட்டு ஸ்பைசி வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவரில் நம்ம எடுத்திருக்கோம். இதுவும் அதே ஸ்டெப் தான். இதனுடைய ஸ்டெப்ஸும் ஒரே மாதிரி தான். அந்த உள்ள இன்னர் லைன் கொடுத்துருக்காங்களாம், அந்த லைன் வரை நம்ம வந்துட்டு ஹாட் வாட்டர் வந்துட்டு ஊற்றணும். 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெடி டு ஈட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதேமே வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 3 மினிட்ஸில் கரெக்டாக ரெடி ஆகுதா அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இதில் வந்துட்டு 4K இன்சைட் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட் 45 கிராம்ஸ். இதனுடைய வெயிட்டுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 45 கிராம்ஸ் தான் வரும். இதில் வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த சிக்கன் ஃப்ளேவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று நோட் பண்ணுங்க. கம்போஸ்டபிள் ஃபோர்க் இன்சைட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்கக்கூடிய ஃபோர்க்கு தான் உள்ளே வச்சிருக்காங்களாம். இந்த காலத்தில் பிளாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அதை கண்ட்ரோல் பண்ண விதமாக நம்ம எந்த ஸ்டெப் எடுக்காட்டியுமே சில பிராண்டட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஃபோர்க் வந்துட்டு மக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பிளாஸ்டிக் ஃபோர்க் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 3 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம இதை ரெடி பண்ணிட முடியுமா, நிஜமாவே ஒர்த்தா, இதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெஜ்ஜை ஓப்பன் பண்ணிடலாம். வெஜ்ஜு வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஃபோர்க் வச்சுருக்காங்க, அதுவும் ஃபோல்டபுள் ஃபோர்க்கு. இது வந்துட்டு அந்த கம்போஸ்டபிள் ஃபோர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோர்க் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபோல்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலுமே அதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறப்போ இது வந்துட்டு அழகான ஃபோர்க்காக மாறிடுது. இது கம்போஸ்டபிள் ஃபோர்க் அப்படின்றத என்னால் நம்பவே முடியலை. ஸோ இந்த வெஜ் நூடுல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ட்ரைடு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இந்த பீன்ஸு, கேரட்டு, இது எல்லாமே நம்மளுக்கு அழகாக போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நூடுல்ஸில் நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். வெஜ் நூடுல்ஸில் நம்ம ஹாட்டான வாட்டர் ஊற்றுறோம். ஹாட்டான வாட்டர் ஊற்றி மூடி வைக்கிறோம். அந்த இன்னர் லைன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். லைட்டாக வந்துட்டு இங்கே மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஃபோர்க் வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இன்னர் லைன் இருக்குல்ல, இன்னர் லைன் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த லைன் போட்டிருக்காங்க. அந்த லைன் வரையும் தான் நம்ம வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது மேலே வந்துட்டு ஒரு மூடி கூட நம்ம வச்சுக்கலாம். கேஸாக ஓப்பன் ஆகுது. ஸோ வந்துட்டு நம்ம இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சிக்கன் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அதாவது இந்த ராப்பர் வந்துட்டு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக வரல. ஸோ இதில் உள்ள ஃபோர்கே நம்ம எடுத்துக்கலாம். இதில் நிஜமாவே சிக்கன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்ம அந்த ஹாட் வாட்டர் வந்துட்டு அந்த இன்னர் லைன் வரையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னர் லைன் வரையும் நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த கப் நூடுல்ஸோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கப் நூடுல்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்துட்டு 40 rupees தான். அதே மாதிரி வெஜ்ஜும் வந்துட்டு 40 rupees தான். இதனுடைய கிளியரான இமேஜ் வந்துட்டு நான் சைடில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுடைய வெயிட்டுமே 45 கிராம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் வந்துட்டு ஸ்பைசி ஃப்ளேவர் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3.63% வந்துட்டு டீஹைட்ரேட்டட் கேரட்டு, அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாமே டீஹைட்ரேட்டட் கேரட்டு, ரெட் சில்லி, கிரீன் சில்லி, ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாமே இந்த வெஜ்ஜில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிக்கனில் வந்துட்டு 4.37% வந்துட்டு டீஹைட்ரேட்டட் சிக்கன் பீஸ் வந்துட்டு சேர்த்துருக்காங்களாம்.
ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கேரட்டு, ஃப்ரெஞ்ச் பீன்ஸு, கேபேஜ், கறி லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கதா வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ல போட்டிருக்காங்க. அது உண்மையாவே இருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 3 minutes ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்பாடி 3 minutes ஆயிடுச்சுப்பா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு பாயில் ஆயிருக்கு. இதில் உங்களுக்கு தெரியுதா, எல்லாமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தண்ணி வந்துட்டு நம்ம இந்த இன்னர் லைன் வரையும் தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், சரிங்களா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பீன்ஸு, கேரட்டு, சில்லி, இந்த ரெட் சில்லி இருக்குது. நல்லா சாஃப்டாக வந்துட்டு வெந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? அழகாக வருதுல. அதாவது ரொம்ப காரம் இல்லாமல் நல்ல மைல்டான ஃப்ளேவரில் இருக்குது. சாஃப்டாக வெந்திருக்கு. ஸ்பைசஸ் வந்துட்டு ரொம்ப போடல. சின்ன பிள்ளைகளும் நல்லா சாப்பிட்லாம். காரமே இல்லை, ரொம்ப அந்தளவுக்கு காரம் இல்லை. வெஜ் லவர்ஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் இது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டான ஒரு ஃப்ளேவர் தான். நூடுல்ஸுமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சொன்ன மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வந்துட்டு அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பாயில் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் டேஸ்ட் வைஸும் செம்மையாக இருக்குது. இதுக்கு என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் நான் கொடுப்பேன். அடுத்து நம்மளோட மெயின் பிக்சர் சிக்கன் பீஸு. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம நிஜமாவே சிக்கன் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். இதில் சிக்கன் இருக்க மாதிரி தெரியலையே. இல்லைங்க, நான் நல்லா வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சு காட்டுறேன் சிக்கனை. பட் சாஃப்டாக வெந்திருக்கு நூடுல்ஸ் எல்லாமே. இதில் வந்துட்டு நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம்னு நினைக்கிறேன். அடியில் எந்த விதமான தண்ணியும் இல்லை. ஆனால் சிக்கன் பீஸை தாங்க காணும். சிக்கன் பீஸ் இருக்கா, ஆனால் அந்த கறி லீவ்ஸ் தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளறி பார்க்குறேன், ஆனால் சிக்கன் வர மாட்டேங்குது. வந்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சிக்கனை தேடுவோம். இது ஓப்பன் பண்ணுறப்ப சிக்கன் ஸ்டாக் வாசனை வந்துட்டு செம்மையாக இருக்குங்க. வேறுங்க, இது வந்துட்டு ஸ்பைசியான சிக்கன் ஃப்ளேவர் செம்ம மாசாக இருக்குது. காரமானவங்க காரம் நிறைய சாப்பிட்றவங்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா வேறு லெவலில் இருக்குது. என்னோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் நூடுல்ஸ்க்கு 4.5 நான் கொடுப்பேன். இல்லைங்க, சிக்கனை தேடி பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு குட்டி பீஸ் இருக்குது பாருங்க. ஸோ இது பார்த்தீங்களா, ஹே சிக்கன் பீஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா சிக்கனு. ஸோ சிக்கன் வந்துட்டு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். சிக்கனோட ஒரு 4-5 பீஸ் தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் சிக்கன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த 2 நூடுல்ஸுமே நான் வந்துட்டு காலி பண்ண போகிறேன். வெஜ் லவருக்கு வந்துட்டு இது நல்ல மைல்டான ஃப்ளேவரில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு நல்ல ஸ்பைஸியாக மைல்டான ஸ்பைஸியாக இருக்குது. சிக்கன் நூடுல்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் வந்துட்டு சிக்கன் ஸ்டாக்கோட அழகாக சூப்பரான ஸ்மெல்லோட வருது. ஸோ இதில் சிக்கன் பீஸ் வந்துட்டு அதாவது ரொம்ப பெருசாகவே ஒரு 2-3 சிக்கன் பீசஸ் வந்துட்டு நான் சாப்பிட்டேன். ஸோ இந்த வெஜ் நூடுல்ஸ்க்கு என்னோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 பாயிண்ட்ஸ் நான் கொடுப்பேன். அதே மாதிரி சிக்கன் நூடுல்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 4.5 ரேட்டிங்ஸ் நான் கொடுப்பேன். இந்த 2யுமே வந்துட்டு நான் இப்போ காலி பண்ண போகிறேன். நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா எந்த நூடுல்ஸ் வாங்குவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபியா கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். வயிற்றுக்கு விருந்து, மனசுக்கு மருந்து. என்றும் நம்ம வீட்டு சமையல் ஃபியா கிரியேஷன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ்.